Welcome students. Next நாம பார்க்க போகிறது செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக் வந்துடும். ஸோ இந்த தேர்ட் வீக் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சர்க்குலராக இருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியானிக் டிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ 2 cell லேயர் ஃபார்மில் இருக்கும்போது இட் இஸ் இந்த சர்க்குலர் ஃபார்ம். இந்த சர்க்குலராக இருக்கக்கூடிய எம்ப்ரியானிக் டிஸ்க் now it is going to form one pear shaped embryonic disc. ஏன்னா அந்த யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே அதனோட சுவர் வந்து இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ அங்கே ஸ்பேஸ் கிடைக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலராக தான் இருந்தால் அது இன்னும் விரிஞ்சிக்கிட்டு போக முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, தன்னோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சர்க்குலராக இருக்கக்கூடிய எம்ப்ரியானிக் டிஸ்க் இப்போ இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஒன் பியர் ஷேப்டு டிஸ்க். ஸோ இந்த பியர் ஷேப் டிஸ்கில் நீங்கள் அந்த சர்க்குலர் டிஸ்கில் இங்கே கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. வாட் இஸ் தட் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் த கனெக்டிங் ஸ்டாக் அப்படின்பாங்க. எப்படி இந்த கனெக்டிங் ஸ்டாக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த அவுட்டர் சைட்டோட்ரோபோபிளாஸ்ட் அண்ட் சின்சிட்டியோட்ரோபோபிளாஸ்ட் ஃபார்ம் பண்ணும்போது அங்கே ஒரு மீசோடம், தட் இஸ் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது இட் இஸ் going like this. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் ஒட்டு மொத்தமாக ஃபார்ம் ஆனாலும் கூட அங்கே இப்போ ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேவிட்டி என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் அப்படின்னு சொன்னோம் அந்த கேவிட்டியை. இந்த கேவிட்டி என்ன பண்ணுன்னா என்டையர் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்குள்ளேயும் இப்படி சர்க்குலராக ஃபார்ம் ஆகாமல் இட் வில் லைக் எ ஹார்ஸ் ஷூ கேரக்டர். ஸோ இங்கே வரைக்கும் மட்டும்தான் ஒரு ஷீ ஷேப்டு கேவிட்டியாக மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்குள்ளே இருக்கும். அட் ஒன் பர்டிகுலர் எண்ட் there is no extra embryonic coelom. So the portion where there is no extra embryonic coelom, அந்த portion வந்து அப்படியே ஒரு cord like thing form பண்ணிக்கிட்டு, that cord like thing is otherwise called as connecting stack. இந்த கனெக்டிங் ஸ்டாக் தான் என்ன பண்ண போகுதுன்னா ஃபியூச்சர் அம்பிளிக்கல் கார்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த என்டையர் எம்ப்ரியானிக் டிஸ்க்குமே அதனோட ஆம்னியாட்டிக் எண்டோட ஒரு கனெக்டிங் ஸ்டாக் மூலமாக இப்போ அந்த யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த பிளாஸ்டோசிஸ்ட் கேவிட்டிக்குள்ளே. ஸோ இப்போ அடுத்த சேஞ்ச் தேர்ட் வீக்கில் ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாம் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் வீக் டெவலப்மெண்ட் ஆனால் இருந்தால் கூட இங்கே சில சேஞ்சஸ் என்ன நடக்குன்றதை பார்த்துக்கிறதுக்காக இப்போ நம்ம செகண்ட் வீக் ஃபீச்சர் போகிறோம். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது தேர்ட் வீக்கில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் லோவர் ஹைப்போபிளாஸ்ட் வந்து ஃப்ளாட்டன் செல்லாக இருக்குது ஆர் லோ கியூபாய்டல் செல்லாக இருக்குது. அப்பர் எபிபிளாஸ்ட் வந்து டால் காலம்னார் செல்ஸாக இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா there is no differentiation in the shape of the cell. இந்த ஹைப்போபிளாஸ்ட்டும் சரி இந்த எபிபிளாஸ்ட்டும் சரி வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இந்த ஹைப்போபிளாஸ்ட் என்னவாய்க்கும் தன்னோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதுவும் டால் காலம்னாராக மாறிக்கும். ஸோ இப்போ there is no shape differentiation between the hypoblast and the epiblast. both are in the same heightல இருக்க போது, ரெண்டுமே டால் காலம்னார் செல்லாக இருக்க போகுது. இப்படி ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரோகார்டல் பிளேட் அப்படின்பாங்க. ஸோ வாட் இஸ் ப்ரோகார்டல் பிளேட்? இட் இஸ் நத்திங் பட் at one end of the embryonic disc, the hypoblast layer which is in a flattened shape, now it is going to change as a tall columnar like epiblast. So there is no differentiation between the epiblast and the hypoblast. That region is otherwise called as procaudal plate. அந்த ப்ரோகார்டல் பிளேட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த எம்ப்ரியோவில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுதான் ஹெட் ரீஜன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வந்துருச்சு, ஹெட்டா டெய்லா அப்படின்ற ஒரு போலார் டிஃப்ரென்ஷியேஷன் வந்துருச்சு. இதிலிருந்து எம்ப்ரியோட ஆக்சிஸை நாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ப்ரோகார்டல் பிளேட் ஃபார்ம் ஆன உடனே இங்கே ஒரு ரீஜன் ஹெட் ரீஜன் ஃபார்ம் ஆனே, ஹெட் ரீஜன் இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆப்போசிட் ரீஜன் என்ன பண்ண போகிறோம், நம்ம டெய்ல் ரீஜன்னு சொல்ல போகிறோம். இந்த டெய்ல் ரீஜனில் என்ன நடக்குது, கரெக்டாக அந்த 14th டே கம்ப்ளீட் ஆகி 15th டே நடக்கும்போது ஒன்ஸ் அகெயின் இந்த டால் காலம்னார் எபிபிளாஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, இந்த எபிபிளாஸ்ட் லேயரில் தெர் இஸ் அன் எலிவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த எலிவேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் primitive streak அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோகார்டல் பிளேட் ஃபார்ம் ஆன உடனே there is a elevation in the tail and in the ectoderm or epiblast layer. அந்த ஃபார்ம் ஆகிற அந்த எலிவேஷனுக்கு பேர் primitive streak அப்படின்றது பேர். ஸோ இந்த ரெண்டு primitive streak ப்ரோகார்டல் பிளேட் ஃபார்ம் ஆன உடனே இப்போ என்டையர் எம்ப்ரியோனிக் டிஸ்க்குமே அப்படியே இப்போ எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் நாம் தேர்ட் வீக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ஸோ திஸ் இஸ் த கனெக்டிங் ஸ்டாக். இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ரவுண்டட் ஏரியாவுக்கு பேர் ப்ரோகார்டல் பிளேட்டுன்னு சொல்லிக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஒரு primitive streakன்னு ஒரு கேரக்டர். ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ this area is otherwise called as procaudal plate, and here one elevation in the midline, that elevation in the epiblast is otherwise called as primitive streak. இந்த primitive streak தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா it is a primary organizer அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த primitive streak தான் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா once the primitive streak which is a elevation that is formed in the ectoderm form ஆன உடனே அதனோட upper endல it is going to form one node like structure. அதுக்கு பேர் primitive node or Henson's node அப்படின்னு கேட்பாங்க. It is an important 2 mark. So first elevation at the tail end of the embryo, in which layer? In the epiblast. That elevation is otherwise called as primitive streak. The upper end of the primitive streak is now going to form one elevation that is called the primitive node or Henson's node. Then in the primitive node there is a depression வந்து ஒரு ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. ஸோ இந்த depression ஃபார்ம் ஆனவுடனே இப்போ இந்த Henson's nodeலேருந்து என்ன ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னா the cells are proliferating enormously. So இங்கேருந்து இப்போ more amount of cells are proliferating and they are going towards the head region and also they are going towards the periphery. So இப்போ third week ஆரம்பித்த உடனே சர்க்குலராக இருந்த டிஸ்க்கு பியர் ஷேப்புக்கு மாறிடுச்சு. இந்த பியர் ஷேப்டு டிஸ்க் ஃபார்ம் ஆகிற நேரத்தில் உள்ள இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹெட் எண்டில் ப்ரோகார்டல் பிளேட்டுன்றது 15th day ஃபார்ம் ஆகிடுது. டெய்ல் எண்டில் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இந்த ப்ரோகார்டல் பிளேட் ஃபார்ம் பண்ண உடனேயே நம்ம ஹெட் அண்ட் டெய்ல் எண்டாக எம்ப்ரியோவை பிரிக்கலாம். இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா இங்கேருந்து மோர் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் தே ப்ராலிஃபரேட்டிங். ஸோ நிறைய இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் வந்து தே ஆர் ஆக்ட் அஸ் அ ப்ளூரிபோட்டன் செல்ஸ். ஸோ எனார்மஸ் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தே மூவிங் towards the head region. ஸோ யூஸ்வலாக இங்கேருந்து மிட்லைனில் சம் செல்ஸ் போயிட்டுருக்கும். அதே மாதிரி பெரிஃபரியை நோக்கி லேட்ரலாகவும் நிறைய செல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டோம்னா இந்த ப்ரிமிட்டிவ் நோட்லேருந்து மிட்லைன், இந்த மிட்லைன் டுவர்ட்ஸ் த ப்ரோகார்டல் பிளேட் வரைக்கும் போயிட்டுருக்கக்கூடிய இந்த செல்லுக்கு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் நோட்டோகார்ட் அப்படின்னு பேர். ஸோ ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் இருந்து சம் செல்ஸ் ஆர் கோயிங் ஃப்ரம் த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் ஃப்ரம் த டெய்ல் எண்ட் towards the procaudal plate in the midline. So towards the procaudal plate only up to that plate தான். அந்த பிளேட்டை போய் அதை இன்வைட் பண்ணாது. ஸோ அப் டு த ப்ரோகார்டல் பிளேட் வரைக்கும் மிட்லைனில் ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரை இந்த செல் ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு பேர் நோட்டோகார்டல் ஸ்ட்ரக்சர்னு பேர். ஸோ இப்படி இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் இருந்து ஃபார்ம் பண்ணி டுவர்ட்ஸ் ஹெட் எண்டையும் பெரிஃபரையும் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்லுலர் லேயருக்கு பேர் தான் மீசோடர்ம் ஆர் இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடர்ம். ஏன் இதை இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடர்ம்னு சொல்கிறோம்னா ஏற்கனவே மேலே எக்டோடர்ம்னு ஒன்று இருக்குது, கீழே எண்டோடர்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டர்ம். ஸோ திஸ் இஸ் த மீசோடர்ம். பட் ஏற்கனவே ட்ரோபோபிளாஸ்டிக் லேயரில் நம்ம எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு ஒரு கேரக்டர் சொல்லிட்டோம். ஸோ அதனால இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இதை இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம். இந்த இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம் ஃப்ரம் த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்லேருந்து டெவலப் ஆகி இப்போ சைடில் போயிட்டுருக்குது, மிட்லைன்லேயும் போயிட்டுருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த மிட்லைனில் போயிட்டுருக்கும்போது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நோட்டோகார்ட் அப்படின்னு பேர். ஸோ நோட்டோகார்டு வரைக்கும் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ப்ரோகார்டல் பிளேட்டுக்கு போன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா தெர் இஸ் நோ இன்டர்வீனிங் மீசோடம் அட் த லெவல் ஆஃப் ப்ரோகார்டல் பிளேட். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும், ஒன்லி எக்டோடர்மு எண்டோடர்மு மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபீச்சர் இங்கே இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இங்கே தெர் இஸ் நோ இன்டர்வீனிங் மீசோடம், ஒன்லி எக்டோ அண்ட் எண்டோடம் மட்டும் இருக்கனால இது திக்கனிங் ஆகாமல் ஒரு மெம்ப்ரேன் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மெம்ப்ரேனுக்கு பேர் தான் பக்கோ ஃபெரிஞ்சியல் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேம் இட் செல்ஃப் பக்கோ ஃபெரிஞ்சியல் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ பக்கல் கேவிட்டினாலே என்ன, ஓரல் கேவிட்டி. ஸோ இது மெம்ப்ரேன் லைக் தின்னாக தான் இருக்குது, திக்காகலைன்னு சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகுது, ஃபியூச்சரில் இந்த மெம்ப்ரேன் ரப்சர் ஆகி தான் நம்மளோட மவுத் ஸோ எக்ஸ்டீரியருக்கு ஓப்பனிங் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மித்த செல்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது, ஆன் சைடு வேஸ் போயிட்டுருக்குது. தென் சம் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஹைப்போபிளாஸ்டிக் லேயரை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு நியூ லேயர் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹைப்போபிளாஸ்ட்
இனிஷியலாக ஃபார்ம் ஆன அந்த ப்ரிமிட்டிவ் ஹைப்போபிளாஸ்ட் என்ன பண்ணுது, இட் வில் கோ பிலோ அண்ட் டெஸ்ட்ராய் ஆகிட போகுது. ஒன்லி திங் இஸ் த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்லேருந்து டெவலப் ஆன ஒரு நியூ செல்லுலர் லேயர் இப்போ ஒரு டெஃபினிட் ஹைப்போபிளாஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்குன்றது எபிபிளாஸ்ட்லேருந்து தான் ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொன்னோம். ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஒரு எக்டோடர்மல் லேயராக இருக்குது. இதிலிருந்து தான் இன்டர்மீடியட்டாக ஒரு மீசோடம் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். அடுத்து கீழே ஒரு டெஃபினிட்டிவ் ஹைப்போபிளாஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆல் த 3 germinal layers which are going to form the basic human tissues are developed entirely from the epiblast. The process of this formation of 3 germ layer is otherwise called as gastrulation. இது எல்லாமே வந்து MCQ நீட்டாக இருந்தால் உனக்கு நீட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் gastrulation? It is the formation of all the 3 germ layers, that is the ectoderm above, endoderm below and mesoderm in between. All these 3 germ layers are developed only from the primitive ectoderm or primitive epiblast. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான திங் you have to know. ஸோ இங்கே ப்ரோகார்டல் பிளேட்டை ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே நேரத்தில் லேட்ரல் ரீஜனில் இட் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். ஸோ போகிற இந்த லேட்ரலாக அப்படியே போயிட்டுருக்கக்கூடிய இந்த இன்ட்ரா எம்பிரியானிக் மீசோடம் என்ன பண்ணியிருக்கு, above the procaudal plate it is going to merge with the opposite side intraembryonic mesoderm, and here it is going to form one bar-like structure. இந்த bar-like structure இனிஷியலாக சொல்லும்போது பெரிகார்டியல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் நம்மளோட ஃபியூச்சர் ஹார்ட் ஃபார்ம் ஆக போகுது. ஒன்ஸ் அந்த ஃபியூச்சர் ஹார்ட் டியூப் அதனோட பெரிகார்டியல் கேவிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த ரீஜனை இனி அடுத்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அபோவ் த பெரிகார்டியல் கேவிட்டிக்கு இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் செப்டம் டிரான்ஸ்வர்சம். அதாவது டிரான்ஸ்வர்ஸாக இருக்குது, ஒரு செப்டம் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் செப்டம் டிரான்ஸ்வர்சம் அப்படின்ற பேர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அபோவ் போய் ஹெட் எண்டுக்கு போய் ப்ரோகார்டல் பிளேட்டை ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் போத் சைட் மீட் பண்ணி ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ கீழே இதே மாதிரி செல்ஸ் ப்ராலிஃபரேட் ஆகி போகுமா? எஸ், த செல்ஸ் ஒன்ஸ் அகெயின் கோயிங் டு டவுன்வர்ட்ஸ். பட் என்ன பண்ணாது அப்படின்னா தே won't go below the primitive streak. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துலையும் அதே மாதிரி டெய்ல் எண்ட்லையும் ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகுது. தெர் இஸ் நோ இன்டர்வீனிங் mesoderm between the ectoderm and the endoderm. At the tail end la இருக்கக்கூடிய இந்த only the ectoderm and endoderm meeting layer without any intervening mesoderm is now here it is otherwise called as cloacal membrane அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த cloacal membraneோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இங்கே எப்படி பக்கோஃபெரிஞ்சியல் மெம்ப்ரெயின் ஓப்பன் ஆகிட்டு மவுத் கேவிட்டி ஓப்பன் ஆச்சோ, இந்த cloacal membraneன்றது இட் இஸ் அன் ஓப்பனிங் டு த எக்ஸ்டீரியர் டு த ஜெனிட்டல் ஓப்பனிங் அண்ட் த alimentary canal opening. ஸோ ஏனல் ஓப்பனிங்கும் யூரித்ரல் ஆர் வஜைனல் ஓப்பனிங்கையும் கொண்டு வர போகிறது தான் இந்த cloacal membrane. ஸோ இப்படி ஒரு ஃபீச்சர் பின்னாடி ஃபியூச்சரில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த cloacal membrane at the tail end and the buccopharyngeal membrane in the ஹெட் எண்டு. இந்த ரெண்டு எண்டுலையுமே தெர் இஸ் நோ இன்டர்வீனிங் மீசோடம். இந்த ரிமைனிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே என்ன நடக்குது, த இன்ட்ரா எம்பிரியானிக் மீசோடம் இஸ் கோயிங் டு ஆக்குப்பை. ஸோ ஒன்ஸ் இன்ட்ரா எம்பிரியானிக் மீசோடம்னு ஒன்று சொல்லிட்டோம். அங்கே எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மீசோடம்னு சொல்லும்போது என்ன சொன்னோம், அங்கே ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் இந்த இன்ட்ரா எம்பிரியானிக் மீசோடம் ரீஜன்லையும் தெர் இஸ் அ கேவிட்டி ஃபார்ம் ஆகிக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஸ்பேசஸ் ஸ்மால் ஸ்பேசஸாக தான் க்ரியேட் ஆகிருக்கும். கொஞ்ச நாள் கழித்த உடனே ஆல் தீஸ் என்டையர் ஸ்பேசஸும் ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹார்ஷூ ஷேப்பில் ஒன்ஸ் அகெயின் ஹியர் ஒரு கேவிட்டி வித் இந்த மீசோடம் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இது இன்ட்ரா எம்பிரியானிக் மீசோடமில் ஃபார்ம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் இன்ட்ரா எம்பிரியானிக் சீலோம் அப்படின்னு பேர். ஸோ இந்த இன்ட்ரா எம்பிரியானிக் சீலோம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லேட்ரல் எண்ட் ஆஃப் த embryonic disc they are communicating with the extra embryonic coelom. So the intra embryonic coelom now going to communicate with the extra embryonic coelom. So the extra embryonic coelom ன்றது extra embryonic layerல tropoblastic layerல இருக்குன்னு சொன்னோம். ட்ரோபோபிளாஸ்ட்னாலே என்னென்னா நியூட்ரிஷன் கொடுக்கும்னு சொன்னோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த த்ரூ திஸ் கேவிட்டி கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு கம்ப்ளீட் பிளட் வெசல்ஸ் எல்லாம் அந்த ஃபீட்டஸ்க்காகன்னு ஓன் பிளட் வெசல்ஸ் டெவலப் ஆகிற வரைக்குமே த்ரூ திஸ் கம்யூனிகேஷன் வழியாக தான் இந்த ஃபீட்டஸ்க்கு தேவையான என்டையர் நியூட்ரிஷனும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அட் த 3rd வீக்கில் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்குன்னு ஒன்று பார்த்தோம், ப்ரிமிட்டிவ் நோடுன்னு ஒன்று பார்த்தோம். அதிலிருந்து மிட்லைனில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மிட்லைனில் ஒரு செல்லுலர் லேயர் ஃபார்ம் ஆக போகுது. இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்லேருந்து நிறைய செல்ஸ் ப்ளூரிபோட்டன் செல்ஸ் ஆக்ட் பண்ணி நிறைய செல் மல்டிப்ளை ஆகி இன்பிட்வீன் த 2 லேயர்ஸ் போய்
ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண போது அதுக்கு பேர் மீசோடம்னு பார்த்தோம். இந்த மீசோடம் லேயரில் மிட்லைன் ஏரியாவில் ஒரு எலிவேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ண போது அதுக்கு பேர் நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த நோட்டோகார்டல் டெவலப்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 18th 19th டே ஆரம்பிச்சிரும். இந்த ஒன்ஸ் த நோட்டோகார்டல் ஏரியா டெவலப் ஆகிடுச்சு, இந்த நோட்டோகார்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த 3 லேயர்லேயும் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா, த ஸ்ட்ரக்சர் ஆப்போசிட் ஆர் அபோவ் த நோட்டோகார்ட் இந்த எக்டோடர்மல் லேயர் என்ன பண்ணுன்னா, இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த நியூரல் டியூப். அதாவது ஃபியூச்சர் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக, நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த நோட்டோகார்ட்லுக்கு அப்படியே மேலே இருக்கக்கூடிய எக்டோடர்மல் லேயர் தன்னை ஸ்பெஷலைஸ்டாக மாற்றிக்கிட்டு நர்வஸ் சிஸ்டம் டெவலப் பண்ண போகுது. ஸோ இப்போ நர்வஸ் சிஸ்டம் எதுலேருந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னா எக்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆக போகுது. ஸோ இப்போ இது நடந்துட்டுருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த கேவிட்டியில் என்ன ஃபார்ம் ஆச்சு, இந்த ஆம்னியாட்டிக் கேவிட்டி, யோக் சாக், இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் கேவிட்டி யூஸ்வலாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இந்த யோக் சாக்கில் என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு இனிஷியலாக செகண்ட் வீக்கில் ப்ரிமிட்டிவ் யோக் சாக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆனது. இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு ஒரு கேரக்டர் இங்கே ஃபார்ம் பண்ணி இந்த கனெக்டிங் ஸ்டாக் ஃபார்ம் பண்ணும்போதே இந்த ப்ரிமிட்டிவ் யோக் சாக் என்னவாகும் அப்படின்னா, டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னால அதனோட கொஞ்சம் போர்ஷன் அப்படியே பிஞ்ச் அப் ஆகிட்டு சீலோமிக் கேவிட்டிக்குள்ள இந்த கேவிட்டியில் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரிமிட்டிவ் யோக் சாக் இப்போ உடஞ்சி போய் கொஞ்சமாக தன்னோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு செகண்டரி யோக் சாக்காக மாறிடும். இந்த செகண்டரி யோக் சாக் ஃபார்மேஷன் நடக்கும்போதே ஒரு கொஞ்சோன்னு போர்ஷன் என்னென்னா, இந்த யோக் சாக்கோட ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒரு டைவர்டிகுலமாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, இங்கே ஆல்ரெடி கனெக்டிங் ஸ்டாக்னு ஒன்று ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா. வாட் இஸ் கனெக்டிங் ஸ்டாக்னு பார்த்தோம். ஆக்சுவலாக அவுட்டர் டு த எம்ப்ரியானிக் டிஸ்க் தெர் இஸ் ஒன் லேயர் அதர்வைஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் டிஸ்க். அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்னு பார்த்தோம். இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடமில் ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம்னு பார்த்தோம். பட் அந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் டெய்ல் எண்டில் வரும்போது அந்த கேவிட்டி அதை ஆக்குப்பை பண்ணாமல் ஒன்லி செல்லுலர் கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் கனெக்டிங் ஸ்டாக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த செகண்டரி யோக் சாக் ஃபார்ம் பண்ண உடனே இது என்ன பண்ணிக்குது அப்படின்னா, ஒரு இன்வாஜினேஷன் ஆஃப் சம் போர்ஷன் ஆஃப் த யோக் சாக் இன் டு த கனெக்டிங் ஸ்டாக் அஸ் அ அல்லன்டாயிக் கெனால் ஆர் அல்லன்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த அல்லன்டாய்ஸ் யோக் சாக் வித்தின் இந்த கனெக்டிங் ஸ்டாக்குள்ளே போனோடனே இந்த ஸ்ட்ரக்சரில் தான் என்ன கேரக்டர் வரப்போகுது அப்படின்னா, நம்மளோட ஃப்யூச்சர் அம்பிளிக்கல் கார்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக அம்பிளிக்கல் வெசல்ஸ் எல்லாம் இந்த யோக் சாக் அல்லன்டாய்ஸை சுற்றி தான் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ எல்லாத்தையுமே எதுக்காக நடக்க போகுது அப்படின்னா, ஃபார் நியூட்ரிஷன் தான். ஸோ தெர் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யோக் சாக் இன் டு த கனெக்டிங் ஸ்டாக் தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அல்லன்டாய்ஸ். இட் இஸ் அ 2-mark question also. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்துட்டோம். ஸோ இது இஸ் த சேஞ்சஸ் இன் த ஆம்னியாட்டிக் கேவிட்டி. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்குன்னு சொன்னோம். இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக், திஸ் இஸ் அ ப்ரிமிட்டிவ் நோட். இந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் இருந்து இந்த ப்ரிமிட்டிவ் நோடில் இருந்து செல்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணி 3 germ லேயர் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு பேர் கேஸ்ட்ருலேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த கேஸ்ட்ருலேஷன் ஃபார்ம் ஆன உடனே இந்த இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடர்மில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சேஞ்ச் தட் இஸ் அட் த 18th to 19th டேயில் ஃபஸ்ட்டு ஒரு மிட்லைன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் நோட்டோகார்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த நோட்டோகார்ட் டெவலப்மெண்ட்டில் உனக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இது ஃபார்ம் பண்ணுறது நோட்டோகார்டல் ப்ராசஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிக்கும். அந்த நோட்டோகார்டல் ப்ராசஸ் ஃபார்ம் பண்ண உடனே அதில் ஒரு ஓப்பனிங் க்ரியேட் ஆகும். எல்லா கேரக்டருமே எம்ப்ரியாலஜியில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும். அப்புறம் அந்த கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராசஸ்ன்ற நேம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கார்ட் லைக் ஸ்ட்ரக்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கெனால் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த கெனால் ஃபார்ம் பண்ணோடனே அது எந்த ரீஜனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நேம் கொடுப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே யோக் சாக் இருக்கும். இதுதான் ஃப்யூச்சரில் கட் டியூபாக மாறப்போகுது. மேலே வந்து நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகும்னு சொன்னோம். அப்போ நர்வஸ் சிஸ்டத்துக்கும் கட் டியூப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கெனாலாக ஃபார்ம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் நியூரோ என்டரிக் கெனால் அப்படின்ற பேர் கொடுத்துருப்பாங்க. என்டரிக்னா கட் டியூப்னு அர்த்தம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் மேலே இருக்குது, என்டரிக் கட் டியூப் கீழே இருக்குது. பட் அது ஃப்யூச்சரில் தான் ஃபார்ம் ஆக போகுது. பட் இங்கேயே நம்ம பேர் என்ன கொடுத்துறோம் அப்படின்னா நியூரோ என்டரிக் கெனால் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸாக ஃபார்ம் ஆகும் எல்லாமே. அப்புறம் அதில் ஒரு கெனால் ஃபார்ம் ஆகும். இந்த கெனால் ஃபார்ம் பண்ணோடனே அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய கேவிட்டிக்குள்ளே ஓப்பன் ஆகிக்கும். எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஃபார் நியூட்ரிஷன். ஸோ ஆம்னியாட்டிக் கேவிட்டிக்கும் யோக் சாக்குக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் ஃபார் நியூட்ரிஷனுக்காக
வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த நியூட்ரிஷன் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே யூட்ரோபிளாசென்ட்ரல் டிரான்ஸ்ஃபியூஷன் கரெக்டாக நல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ இந்த கெனால் என்ன பண்ணும், இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த கெனால் வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஒரு டெஃபினிட்டிவ் நோட்டோகார்டாக டெவலப் ஆகிக்கும். இந்த டெஃபினிட்டிவ் நோட்டோகார்ட் டெவலப் ஆன பிறகு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே எம்ப்ரியாலஜியில் ஃபார்ம் ஆகி தேவைன்னா இருக்கும். தேவையில்லை அப்படின்னா என்ன ஆகும், டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ என்ன தான் டிஸப்பியர் ஆனாலும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதாவது சம் ரெம்னண்ட் இருக்கும். ஸோ இந்த நோட்டோகார்டை ரெம்னண்ட்டை நாம் பர்த்துக்கு அப்புறம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த வெர்டிப்ரல் காலமில் இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க்குன்னு ஒரு கேரக்டர் படிப்பீங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து இந்த வெர்டிப்ரல் படிக்கும்போது அதில் நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் படிப்பீங்க. அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் இஸ் நத்திங் பட் த ரெம்னண்ட் ஆஃப் திஸ் டெஃபினிட்டிவ் நோட்டோகார்ட். ஸோ ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் இருந்து இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடமில் ஃபஸ்ட் இந்த மிட்லைன் ஃப்ரம் த ப்ரிமிட்டிவ் நோட் அப் டு த ப்ரோகார்டல் பிளேட் வரைக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு பேர் நோட்டோகார்ட். இந்த நோட்டோகார்டோட ரெம்னண்ட்டுக்கு பேர் நியூக்ளியஸ் பல்போசஸ். எவ்ரி திங் இஸ் எம்சிக்யூ. இந்த நோட்டோகார்ட் ஃபார்ம் பண்ண உடனே என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடக்குது அப்படின்னா, த எக்டோடர்மல் லேயரில் அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே இருந்த மிட்லைன் கேரக்டர் இப்போ ஸ்பெஷலைஸ் ஆகிக்கிட்டு ஒரு நியூரல் பிளேட் ஃபார்ம் பண்ணும். இந்த நியூரல் பிளேட் ஒன்ஸ் அகெயின் ஒரு குரூவாக மாறும். அடுத்து அந்த நியூரல் குரூவ் ஃபோல்டாக மாறும். கடைசியாக அது டியூபாக மாறும். ஸோ இந்த நியூரல் டியூப் ஃபார்மேஷன் வந்த பிறகு அதிலிருந்து என்டையராக நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகும். அதை நாம் டெவலப்மெண்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை நாம் பார்த்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த செகண்ட் வீக் டெவலப்மெண்ட். இந்த செகண்ட் வீக் டெவலப்மெண்ட்டில் எம்ப்ரியானிக் போலில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ட்ரோபோபிளாஸ்டிக் ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி வீக்குமே யூட்ரோபிளாசென்ட்ரல் டிரான்ஸ்ஃபியூஷனை நடக்கிறதுக்காக பிளாசென்டா ஃபார்மேஷனுக்கு நிறைய வில்லை கேரக்டர் அங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரைமரி வில்லை, செகண்டரி வில்லை, டெர்சரி வில்லை அப்படின்னு என்டையர் பிளாசென்டா ஃபார்மேஷனையும் நாம் படிப்போம். அதை நாம் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாசென்டா பார்க்கும்போது பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நாம் எம்ப்ரியானிக் போல் மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த தேர்ட் வீக் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ தேர்ட் வீக் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் திங் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் 3 germinal layers, that is the ectoderm, mesoderm and the endoderm from above to below. All the 3 germ layers are the main layer which is going to form all the organs of the entire body. So important basic tissues இதான் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் 3 germ layers-க்கு பேர் தான் gastrulation அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நோட்டோகார்டல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பீங்க. இங்கே யோக் சாக் வந்து செகண்டரி யோக் சாக்காக செகண்ட் வீக்கில் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வந்து டெஃபினிட்டிவ் யோக் சாக்காக மாறிக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இன் த தேர்ட் வீக். ஸோ அட் த 20th டே, அதாவது தேர்ட் வீக்கோட லாஸ்ட் டேட் முடிய போகும்போது அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி லேயர்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கணுமோ அத்தனை சேஞ்சஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரம் 20 to 21st, அதாவது தேர்ட் வீக்கோட எண்டு போகும்போது ஒரு ஆர்கன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இன் ஈச் லேயர்லையும் சேஞ்சஸ் நடக்கணுமோ அத்தனை சேஞ்சஸும் நடக்க போகுது. ஸோ இந்த இனிஷியல் 3 weeks பீரியடில் ஒன்லி தீஸ் 3 germ layers தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுனால ஹியூமன் எம்ப்ரியோவோட ஒட்டுமொத்த டெவலப்மெண்டல் பீரியடையும் பிரிக்கும்போது யூஸ்வலாக அதை 40 weeks அல்லது 280 days அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 40 weeks அல்லது 280 days-ல் ஃபஸ்ட்டு இனிஷியல் 3 weeks இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் 3 germ layers. ஸோ அதனால் அந்த பீரியடுக்கு பேர் ஜெர்மினல் பீரியட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரம் த 4th week, அதாவது ஃபஸ்ட்டு மந்த் 4th week-ல் இருந்து லாஸ்ட்டு அடுத்து வந்து 9th week வரைக்கும், அதாவது 3 months முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 3 month வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கு, ஸோ 3rd to 9th வரைக்கும் தட் இஸ் த எம்ப்ரியானிக் பீரியட். ஸோ அந்த எம்ப்ரியானிக் பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3 ஜெர்மினல் லேயர்லேருந்தும் என்னென்ன ஆர்கன் டெவலப் பண்ணணுமோ அத்தனை ஆர்கனுக்குமான பேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃப்ரம் த 3rd month-ல் இருந்து டில் 9th month கம்ப்ளீட் ஆகி அந்த 40th week கம்ப்ளீட் ஆகி டெலிவரி ஆற வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடுக்கு பேர் ஃபீட்டல் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒன்லி திங் இஸ் ஃபார்ம் ஆன ஒவ்வொரு ஆர்கனும் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆகி அதனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரப்போகுது. ஸோ அதனால் அந்த பேபியோட
breadth length increase ஆகி அதனோட நார்மல் சைஸுக்கு வரப்போகுது. இதுதான் இந்த ஃபீட்டல் பீரியடில் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் 3 வீக்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஜெர்மினல் லேயரில் எனி அசால்ட் பை எனி இன்ஃபெக்டிவ் மேட்டர், அது வைரஸோ பாக்டீரியாவோ ஃபங்கையோ எனிதிங், ஸோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு கெமிக்கல் இன்ஜுரியோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரியோ இந்த ஜெர்மினல் பீரியடில் அந்த எம்ப்ரியோவை அட்டாக் பண்ணும்போது, அல்லது இஃப் தெர் இஸ் எனி சேஞ்ச் இந்த ஜெனட்டிக் மேக்கப்பாக இருக்கக்கூடிய ஓவம்லேயோ இல்லைனா ஸ்பெர்ம்லேயோ ஏதாவது சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ் இருந்தாலோ இந்த ஜெர்மினல் பீரியட்லேயே நேச்சர் என்ன பண்ணிடும், இந்த யங் ஒன் அப்நார்மலான யங் ஒன், ஸோ இது நேச்சருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த இனிஷியல் ஜெர்மினல் பீரியடில் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் நாம் 3rd வீக் டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கோம். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 3rd வீக் டெவலப்மெண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா சேஞ்சஸ் இன் ஈச் ஜெர்ம் லேயர்லையும் நடக்க போகுது. ஸோ அதை வந்து 4th வீக் டெவலப்மெண்ட்டாக நாம் பார்ப்போம். 4th வீக் டெவலப்மெண்ட்டில் நெக்ஸ்ட் நடக்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோல்டிங் ஆஃப் த எம்ப்ரியோன்னு ஒன்று வரப்போகுது. இப்போ வரைக்கும் இந்த எம்ப்ரியோ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்க் லைக் கேரக்டராக தான் இருக்குது. இந்த டிஸ்காக மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தால் இட் இஸ் லைக் எ ஃபிஷ் ஒன்லி. பட் நம்ம ஹியூமன் ஃபார்ம் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ஒரு ஃபோல்டிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நடக்கணும். அந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நடக்கிறது 4th வீக்கில் தான் நடக்கும். பட் பிஃபோர் கோயிங் டு ஃபார்ம் தட் ஃபோல்டிங் ஈச் அண்ட் எவ்ரி லேயரும் ஃப்ரம் த 20th or 21st டேல இருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆக போது தன்னோட ஒவ்வொரு ஆர்கனுக்குமான ஃபார்மேஷனையும் தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட எக்டோடர்மை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே எக்டோடர்முக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆம்னியாட்டிக் கேவிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஆம்னியாட்டிக் கேவிட்டியை ஓப்பன் பண்ண உடனே இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த மிட்லைன் ஸ்ட்ரக்சரில் ஹியர் ஒன் மிட்லைன் ஸ்ட்ரக்சர், திஸ் C-shaped midline structure is going to form nervous tissue. Then the remaining ectoderm surround this nervous tissue is going to form the surface ectoderm. So what is the differentiation of the ectoderm nu kettingana, in the midline it is going to form a nervous tissue, so that portion is otherwise called as neuroectoderm, and the remaining portion on the periphery of the nervous system which is in the C-shaped manner is going to form the surface lining, so that is otherwise called as surface ectoderm. So ectoderm அப்படின்றது skin, so வெளியில் இருக்கக்கூடிய outer covering. So fate of ectodermனா only 2 point. In the middle neuroectoderm, that is a specialized form of ectoderm, and on either side you will have the surface ectoderm for outer covering. This is the fate of ectoderm. Next, what is going to form in the mesoderm? So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா see, this is the amniotic cavity and this is the ectoderm. ஸோ இங்கே நோட்டோகார்ட்னு ஒன்று டெவலப் ஆன உடனே எக்டோடர்மில் ஒரு நியூரல் பிளேட் டெவலப் ஆகிட்டுருக்குது. ஸோ திஸ் இஸ் த சர்ஃபேஸ் எக்டோடர்ம் அண்ட் திஸ் இஸ் த நியூரோ எக்டோடர்ம். அதுக்கு அப்படியே கீழே போயிட்டோம்னா இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் பேர் தான் இன்டர்வீனிங் இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம். இந்த இன்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடமில் ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம், அதுக்கு பேர் தான் இன்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம். இந்த இன்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் வந்து அப்படியே இட் இஸ் கம்யூனிகேட் வித் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றத ஏற்கனவே நாம் பார்த்தோம். திஸ் இஸ் த எண்டோடம். எண்டோடம்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கேவிட்டிக்கு பேர் யோக் சாக். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஆன் எய்தர் சைட் ஆஃப் த notochord, so this is the midline, so on either side of the notochord the intraembryonic mesoderm is going to thicken and it is form the paraxial mesoderm. That this is the axis, so on either side of the axis, so that is the paraxial. So paraxial mesoderm is going to form segments. So and the segments க்கு பேர் தான் somites அப்படினு சொல்வாங்க. So what is somites? It is nothing but segmentation of the paraxial mesoderm. இந்த segmentation of the paraxial mesoderm கூட எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, இந்த மேலே போயிட்டே இருக்கும்போது இந்த ஹெட் ரீஜனில் ஒரு ஏரியாவில் ஆர்டிக் வெசைக்கல் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ எல்லாமே எம்ப்ரியாலஜியில் படிக்கும்போது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அங்கே ஏதாவது ஒரு கேரக்டர் புதுசாக ஃபார்ம் ஆகும். அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆன உடனேயே
அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் நிறைய சேஞ்சஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஆர்டிக் வெசைக்கிள் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகும் அட் த ஹெட் எண்டில். அந்த ஆர்டிக் வெசைக்கிளுக்கு கீழே இருக்கக்கூடிய பராக்சியல் மீசோடம் ஃபுல்லாக சோமேட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்டிக் வெசைக்கிளுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு பேர் ப்ரீ ஆர்டிக் பராக்சியல் மீசோடம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ஆர்டிக் பராக்சியல் மீசோடம் என்ன பண்ணுன்னா இந்த செக்மெண்டேஷன் ஃபார்ம் பண்ணிக்காது. அதுக்கு பதில் அதுக்கு பேர் சொமட்டோமியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சொமட்டோமியஸ்லேருந்து என்ன டெவலப் ஆக போகுது, இது ஹெட் ரீஜன்லன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஹெட் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் அந்த போன் கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் ஆக போகுது. ஸோ எக்டோடமை பொறுத்தளவில் அவுட்டர் கவரிங்னு சொல்லிட்டோம். மீசோடமை பொறுத்தளவில் அதுலேருந்து என்னென்னலாம் டெவலப் ஆகும்னா மசில்ஸ், பிளட் வெசல்ஸ், தென் நம்ம போன், இதெல்லாம் கார்டிலேஜ், போன், மசில்ஸ், பிளட் வெசல்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் திங் எல்லாம் எதுலேருந்து டெவலப் ஆக போகுதுன்னா மீசோடம்லேருந்து தான் டெவலப் ஆக போகுது. எக்டோடமை பொறுத்தளவில் மிட்லைனில் நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணிவிட்டு அவுட்டராக கவரிங்கை ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. நம்ம கடைசியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்லேருந்தும் என்னென்னலாம் டெவலப் ஆகுதுன்றதை பார்த்துக்குவோம். ஸோ அந்த ப்ரீ ஆர்டிக் வெசைக்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பராக்சியல் மீசோடம் ரீஜனை வந்து சொமட்டோமியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த ஹெட் ஏரியாவில் இருக்கக்கூடிய போன்ஸ் அண்ட் மசில்ஸை ஃபார்ம் பண்ண போது அந்த ஆர்டிக் வெசைக்கிளுக்கு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த சோமைட்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ணிக்குது. சோமைட்ஸ் அப்படின்றதே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை பார்க்கும்போது சோமைட்ஸை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட அந்த 20th டே ஆஃப் இன்ட்ராயூட்ரின் லைஃப்பில் இருந்து, அதாவது 3rd வீக்கோட லாஸ்ட் டேட்டில் இருந்து இந்த சோமைட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த எம்ப்ரியானிக் பீரியடே ஒன்ஸ் அகெயின் இந்த இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ப்ரீ சோமைட் பீரியட், போஸ்ட் சோமைட் பீரியடில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த சோமைட் ஃபார்ம் ஆன உடனே இந்த சோமைட் வந்து செக்மெண்ட் ஆகிக்கிட்டு ஒரு வென்ட்ரோ மீடியல் அண்ட் டார்சோ லேட்ரல் செக்மெண்ட்டாக டிவைட் ஆகிக்கும். ஆக்சுவலாக இங்கனுக்குள்ள ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இந்த கேவிட்டினால சோமைட்ஸ் ஆர் நவ் கோயிங் டு டிவைட் இன்ட்டு ஒரு வென்ட்ரோமீடியல் அண்ட் டார்சோ லேட்ரல். இந்த வென்ட்ரோமீடியல்லேருந்து என்ன கேரக்டர் வரப்போகுது அப்படின்னா ஸ்க்ளீரட்டோம் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. ஸ்க்ளீரா அப்படின்னாலே போன் திசு, ஒரு ஹார்டன் திசு அப்படின்னு அர்த்தம். ஸ்க்ளீரட்டோம் அப்படின்னு ஃபார்ம் ஆனாலே இங்கே நோட்டோகார்டு இருக்குன்னு சொன்னோம். அது ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், நியூக்ளியஸ் பல்போசஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம்னு பார்த்தீங்க. அப்போ இங்கேருந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய போன் திசு என்னவா இருக்க முடியும், வெர்டிப்ரா. ஸோ எதுக்காக இங்கே ஒரு நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்பைனல் கார்டு ஃபார்ம் ஆகும். அப்போ அதை சரவுண்ட் பண்ணுறதுக்கு மேலே சொமட்டோமியாஸ்லேருந்து ஹெட் அண்ட் நெக் போன் ஹெட் போன் வந்துடுது. அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு வெர்டிப்ரா தேவைப்படுது. ஸோ அந்த வெர்டிப்ரா டெவலப் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கிளீவேஜுக்கு பேர் ஸ்க்ளீரோட்டோம். அதே டார்சோலேட்ரலாக ஒரு காலம் பார்த்தீங்க இல்லையா, அந்த டார்சோலேட்ரல் காலம் ஒன்ஸ் அகெயின் டிவைடட் இன்ட்டு ஒன் டெர்மோமயோட்டோம். லேட்ரலாக டெர்மட்டோம், இன்னரா மயோட்டோம். மயோட்டோம்னாலே என்ன, மசில்ஸ் ஃபார்ம் பண்ண போகுது. டெர்மட்டோம்னாலே என்ன, டெர்மிஸ் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஸ்கின் ஆல்ரெடி எக்டோடம்லேருந்து வந்துடுது. அதனோட இன்னர் போர்ஷனாக இருக்கக்கூடிய டெர்மிஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த மீசோடம்லேருந்து வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பராக்சியல் மீசோடம். ஸோ இந்த பராக்சியல் மீசோடம்க்கு அடுத்து போயிட்டோம்னா இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் இன்டர்மீடியேட் மீசோடம்னு பேர். இந்த இன்டர்மீடியேட் மீசோடமில் தான் என்ன டெவலப் ஆக போகுதுன்னா த ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் ஃபீச்சர்ஸ், பர்டிகுலராக கிட்னி, யூரிட்டர், இதெல்லாம் வந்து டெவலப் ஆக போகுது. தென் நம்மளோட ஜெனிட்டல்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் இந்த இன்டர்மீடியேட் மீசோடம். தென் அவுட்டர் டு த இன்டர்மீடியேட் மீசோடம், இந்த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த மீசோடம் விச் இஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி இருக்கிறனால இதுக்கு பேர் லேட்ரல் பிளேட் மீசோடம். ஸோ ஃப்ரம் த சென்டர் டுவர்ட்ஸ் பெரிஃபரி போகும்போது on either side of the notochord, that is the axis, paraxial mesoderm which is going to form the somites. Next intermediate mesoderm, then next lateral plate mesoderm. இந்த lateral plate mesodermல தான் once again என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த intra embryonic coelom அப்படின்னு ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆயிக்குது. இப்போ இந்த intra embryonic coelom அப்படின்ற ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆன உடனே இப்போ இந்த intra embryonic mesoderm என்னவாகும்னா ரெண்டாக பிரிஞ்சுக்கும். எங்கேயுமே எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மீசோடம்லேயே அதே தான் நடக்கும். ஒன்ஸ் அந்த கேவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த செல்ஸ் எல்லாமே ரெண்டாக டிவைட் ஆயிக்குது. ஸோ இந்த ஒரு லேயருக்கு பேர் சொமட்டோப்ளூரிக் லேயர். அது ஏன் சொமாட்டிக் லேயர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இஸ் அ சொமாட்டிக் லேயர் ஆஃப் lateral plate mesoderm because it is related with the ectoderm. So the layer of the lateral plate mesoderm which is adjacent to the ectoderm போச்சுன்னா அதுக்கு பேர் parietal layer.
அதே வந்து this is the portion of the intra-embryonic lateral plate mesoderm which is related with the yolk sac, endoderm. So the layer of lateral plate mesoderm related with the endoderm is otherwise called as visceral or splanchnic layer of intra-embryonic mesoderm, and the layer of lateral plate mesoderm related with the ectoderm is otherwise called as parietal or somatic layer of lateral plate mesoderm. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலாம் இந்த விஷயம் உனக்கு புரியும் போது தான் பாடி கேவிட்டிஸாக ஏன்னா இந்த இன்ட்ரா எம்ப்ரியானிக் சீலோம் தான் now it is going to form entire body cavity. Body cavity னா என்ன படிக்க போறீங்க? pleural cavity, pericardial cavity, peritoneal cavity. அதுல போனீங்கன்னா நீங்க எல்லாமே திருப்பி பாப்பீங்க. ஒரு parietal layer, ஒரு visceral layer. parietal layer எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா somatopleuric layerல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு படிப்பீங்க. visceral layer எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா splanchopleuric layerல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு படிப்பீங்க. அதுக்கான பேசிக் தான் இது. So intraembryonic coelom now divide the lateral plate mesoderm into a portion related with the ectoderm as a somatic layer and a part which is related with the endoderm is a splanchopleuric layer. So this is about the fate of mesoderm. இது எல்லாமே இப்போ 3rd week முடிஞ்சு அதனோட 4th வீக்குள்ள என்ட்ரு ஆகும்போது வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ். அப்போ நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இந்த எண்டோடம் என்ன நடக்க போகுது? ஆக்சுவலாக பார்க்கும்போது எண்டோடம் இப்போ வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு, கீழே ஒரு யோக் சாக் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த யோக் சாக் அலாங் வித் எண்டோடம் டியூ டு ஒன் ஸ்பெஷல் ஃபார்மேஷன்னால் ஒரு கட் டியூபாகவே மாறப்போகுது. அந்த ஸ்பெஷல் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபோல்டிங். அந்த ஃபோல்டிங்னா என்ன அப்படின்றதுலேருந்து நாம் நெக்ஸ்ட் செஷனை பார்த்துப்போம்.